வணக்கம். அத்தியாயம் 105. மூஞ்சல் நகர்ல இருந்து இரவாதனுடைய உடலை தேக்கன் கையில ஏந்திட்டு வராரு. எல்லாருமே கேட்குறாங்க, மாத்தி மாத்தி நம்ம தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. தேக்கன் யாருக்கிட்டையும் கொடுக்கவே இல்லை. வேகமா நடக்கிறாரு. மூஞ்சல்ல இருந்து நாகக்கரடு வரைக்கும் அவரே தான் தூக்கிட்டு வராரு. அங்க வந்து எல்லாரும் கேட்குறாங்க, கொடுக்கல. ஏன்னா பரம்பு ஆசான் ஒரு மாவீரனுக்கு செய்யும் மரியாதை அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே தூக்கிட்டு வராரு. மனசுக்குள்ள ஏகப்பட்ட வேதனைகள் நிறைஞ்சு போயிருக்குது. நாகக்கரட்டுல இருந்து இரளிமேட்டுக்கும் தூக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. பின்னாடி பரம்பு வீரர்கள் வந்துட்டு இருக்காங்க. முடியன் என்ன பண்றா, அங்கேயே நிக்கிறான் மூஞ்சல் நகர்லயே. ஏன் அப்படின்னா சூலூர் வீரர்கள் எல்லாருமே இறந்துட்டாங்க. அத்தனை பேர் இறந்துட்டாங்க. அவங்களுடைய உடலை தேடி எடுக்கணும். மலை மாதிரி பிணக்குவியலா இருக்குது. அதுக்குள்ள சூலூர் வீரர்களை ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி எடுத்து கொடுக்குறாங்க வேந்தர் படையை சேர்ந்த பணியாளர்கள். எதுக்காக அப்படின்னா, இங்கே பரம்பு படை வீரர்கள் யாரையும் மூஞ்சலுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இவங்க தூரமாகவே நிற்கிறாங்க. அதனால வேந்தர் படையை சேர்ந்த பணியாளர்கள் ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சு அந்த உடல்களை கொடுக்க முடியன் அதை வாங்கி வாங்கி பரம்பு வீரர்கள்ட்ட கொடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கான். வீரர்கள் அதை இரளிமேட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. தேக்கன் மட்டும் இரவாதனை தூக்கிட்டு மேலே போகிறான். பொதுவாகவே அந்த மாவீரர்கள் அப்படின்னாலே ஒரு பெருமை இருக்கும். அந்த பெருமையத்தோடு தான் தேக்கனும் தூக்கிட்டு போகிறான். வீரர்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு வேறுபாடு பார்க்கலாம். இப்போ சமவெளியில் உள்ள வீரர்களுக்கும் பரம்பு வீரர்களையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பரம்பு வீரர்கள் அத்தனை பேருமே மாவீரர்கள் தான். ஆனால் பரம்பு வீரர்கள்லையே ஒருத்தனை இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிலர் மட்டும்தான் மாவீரர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட மாவீரர்களில் ஒருத்தன் தான் இரவாதன், சூலூர் வீரன் இரவாதன். அதனாலேயே தேக்கன் ரொம்ப பெருமையாக அதை நம்ம தூக்கிட்டு போகிறாரு. இன்னொன்று, இந்த மூஞ்சல் நகருடைய வெளிப்புறம் இருக்கிற அந்த ஆயுத சுவரையும் உள்ள இருக்கிற அகப்படையவும் கவசப்படையவும் அழிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நாள் இரவு பேசியிருப்பாங்க இல்லையா, திட்டம் போட்டிருப்பாங்க. யார் முடியனும் விண்டனும் தான் அதுக்குரிய பொறுப்பு. ஆனால் இரவாதன் அதெல்லாம் நினைச்சே பார்க்கல. அவருடைய குதிரைப்படை வேகமாக போய் அந்த கவச சுவரை ஆயுதப்படை சுவரை எல்லாத்தையும் உடைச்சிட்டு நேராக உள்ளே போயிட்டான். உள்ளே போகவும் மூவேந்தர் படையை சேர்ந்த சிறப்பு படை வீரர்கள் எல்லாரும் வரவும் சரியா இருந்துச்சு. ஆனாலும் இரவாதன் என்ன பண்ணா, அந்த பொய்க்கூடாரங்களில் உள்ளவங்க, அடுத்தது ஆயுதப்படையில் உள்ளவங்க, கவச வீரர்கள் அத்தனை பேரையும் அழிச்சிட்டு 2வது வாசலுக்கு போய் அங்கேயும் எல்லாரையும் அழிச்சிட்டு 3ஆம் நிலைக்கு போயிடுவான். 3ஆம் நிலைக்கு போய் நீலனுடைய கூடாரம் வாசல்ல நிற்கும் போது தான் பொதிய வெற்பன் பார்ப்பான். பொதிய வெற்பன் பார்த்துட்டு தான் ஆற்றலை எல்லாம் பார்த்துட்டு அவனுடைய கையில ஒரு பக்கம் கழுமுள் சாட்டை வச்சிருக்கான், இன்னொரு கையில குந்தம் அப்படின்னு ஒரு ஆயுதம் வச்சிருக்கான். ரெண்டையும் அவன் பயன்படுத்துறத பார்த்து பொதி வேற்பனுக்கு ஒண்ணுமே ஓடலை. இவனை எப்படி நம்ம அழிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு மனசுக்குள்ள பயம். திருப்பி நம்மளை எவ்வளவு நேரத்தில் தாக்குவானோ தெரியாது. ஏற்கனவே தேரெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்கான். அதனாலேயே என்ன செய்வான், அபாய குரல் எழுப்புவோம். அபாய குரல் எழுப்பின உடனேயே திரும்பவும் சிறப்பு படை வீரர்கள் உள்ள வருவாங்க. உள்ள வந்து பயங்கரமா சண்டை போடுவாங்க. அந்த சண்டை எப்படி இருக்கு, இரவாதன் மூவேந்தர் படையை எப்படி அழிச்சா அப்படிங்கிறத ஒரு பிளாஷ்பேக்காக நம்ம பார்க்க போகிறோம். இரவாதன் 3ஆம் நிலை படையெல்லாம் தாண்டி கவசப்படை அப்புறம் பொய்க்கூடாரங்களில் உள்ளவங்க அத்தனை பேர் அழிச்சிட்டு அவன் முன்னாடி போயிட்டான். ஒரு பக்கம் கருணி, இன்னொரு பக்கம் பிடரிமான். 2 பேரும் அவங்கவுங்க பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த பக்க வீரர்களை நம்ம அழிக்கணும், இந்த பக்க வீரர்களை நான் அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரித்து பயங்கரமாக மோதிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஒரே குறிக்கோளோடு வந்திருக்கோம், நீலனை மீட்கணும். நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனால் உயிர் போகிறதுக்கு முன்னாடி வேந்தர் படையில் ஒருத்தரை கூட விடக்கூடாது. அத்தனை பேரையும் கொன்று அழிச்சிட்டு தான் நீலனை மீட்டு கொண்டு போகணும் அப்படின்னு ஒவ்வொரு சூலூர் வீரனும் மனசுக்குள்ள நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க சண்டை போடுறாங்க. எல்லாருடைய இடுப்புலையும் அந்த கழுமுள் சாட்டை வச்சுருக்காங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, பனங்கருக்கு மாதிரி இருக்கும், முள்ளு முள்ளாக இருக்கும். 2 ஆள் நீளத்துக்கு இருக்கும், 2 ஆள் உயரத்துக்கு இருக்கும். எல்லாரும் அந்த இடுப்பில் சுற்றி வச்சுருப்பாங்க. அந்த கழுமுள் சாட்டையை எடுத்து எதிரிகள் மேலே கழுத்தில் அப்படி விட்டான அப்படி தலை தனியாக போயிடும். சதை பிச்சுட்டு போயிடும், எலும்பே உடஞ்சிடும். அதை ஒரு வீரன் ஒன்று சுற்றுனா இன்னொரு வீரன் கால் பக்கம் அந்த எதிரிகள் பக்கம் விற்றுனா தனித்தனியாக, கால் தனியாக கை தனியாக அந்த மாதிரி போகும். அப்படிப்பட்ட ஒரு ஆயுதம். புதிய வெப்பன் இதைத்தான் பார்ப்பான். இப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை நம்ம கண்ணால் கூட பார்த்தது இல்லையே, எப்படி இருக்கு, அதை வீசுனா 2 ஆள் நீளத்துக்கு போகுது. அப்போ எதிரிகள் யாருமே பக்கத்தில் வர முடியாது. அத்தனை பேரையும் அழிச்சிட்டு பிடரிமானும் இரவாதனும் கருணியும் முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடி வர்றவங்க அத்தனை பேரையும் அழிக்கிறாங்க. பின்ன குவியலாக இருக்குது. அதாவது எப்படி இருக்குன்னா, தட்டியங்காட்டில் ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போர் நடந்தால் எவ்வளோ பிணங்கள் இருக்குமோ அந்த மாதிரி
குறிப்பிட்ட நாளிகைக்குள்ள மலை மாதிரி பிணங்கள் குவிஞ்சு கிடக்கு. அப்படின்னா அவங்களுடைய தாக்குதல் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் நினைச்சு பார்க்கவே முடியல. அப்படியே மேந்திர படையை சேர்ந்த வீரர்கள் மெய் மருந்து பாக்குறாங்க, அவங்களுக்கு பக்கத்துல போகவும் முடியல. அவங்க என்ன பண்ணுவாங்க, கையில கேடயம் வச்சிருக்காங்க, வாள், ஈட்டி, வில்லம்பு வச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு விடுறதுக்கு நேரமே கொடுக்கல சூலூர் வீரர்கள். அந்த அளவுக்கு பயங்கரமா தாக்கிட்டு உள்ள போறாங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் உதயஞ்சேரல், ஒரு பக்கம் சோழவேலன், 2 பேரும் அவங்கள தாக்கி அடிக்கிறதுக்காக போறாங்க. அப்பவும் அவங்களால முடியல. இருந்தாலும் புதியவேற்பன் இந்த அபாய குரல் எழுப்பின உடனேயே குலசேகர பாண்டியனுடைய சிறப்பு படை, சேரனுடைய சிறப்பு படை, சோழனுடைய சிறப்பு படை வீரர்கள் அத்தனை பேரும் வராங்க. அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, தலையில இருந்து கால் வரைக்கும் கவச உடை போட்டிருக்காங்க. அவங்க மெய்காப்பாளர்கள் மாதிரி மூவேந்தர்களுக்கும். அவங்க உள்ள வராங்க. அவங்க உள்ள வரவும் சூலூர் வீரர்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்கு. பரவாயில்ல, நம்ம அழிக்க வீரர்கள் வந்துகிட்டே இருக்காங்களே, நமக்கு நல்ல வேலை கிடைச்சது. அவங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. நல்ல வேலை, நம்ம கையில இருக்கிற எல்லா ஆயுதங்களுக்கும் சரியான வேலை கிடைச்சது அப்படின்ட்டு தாக்குறாங்க. அதான் இந்த கழுமுச்சாட்டையை வச்சு தாக்குனானா எப்படிப்பட்ட கவச உடையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. கவச வீரர்கள் அத்தனை பேரையும் கண்ணு முன்னாடி அழிச்சு ஒழிக்கிறாங்க. அழிச்சு ஒழிச்ச பிறகு மூவேந்தர்களும் நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது. ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடியவங்களே இந்த கவச உடைய சிறப்பு படை தான். அவங்களையும் அழிச்சிட்டாங்க. இப்போ வெளிப்புறத்துல, மூஞ்சல் நகருக்கு வெளிப்புறத்துல வீரர்கள் இருப்பாங்க. அந்த கோட்டை சுவரை பாதுகாக்கிறதுக்கு மட்டுமே அவங்கள உள்ள கூப்பிடுவாங்க. வேற வழி இல்லை, அவங்க உள்ள வந்துதான் ஆகணும். அவங்களும் வர்றாங்க. சூலூர் வீரர்களுக்கு ரொம்ப ரொம்ப கொண்டாட்டமா இருக்கு. சரி வரட்டும், எத்தனை பேர் வேணாலும் வரட்டும். எத்தனை பேர்னு ஒரு கணக்கு வச்சோம் அப்படின்னா 3 சேனை வரையர்கள், 36 சேனை முதலிகள், அதுல 5000 வீரர்கள். 5000 வீரர்கள் வந்துட்டே இருக்காங்க. 3 வேந்தர்களும் சேர்ந்து இப்போ உள்ள வராங்க. உள்ள வரும்போது ஒரு குழுவா சண்டை போடுறாங்க. அதாவது கூட்டமா சண்டை போடுறாங்க. கூட்டமா சண்டை போடுறதுன்னா எப்படின்னா, இப்ப வில்லம்பு விடுறதுக்கு குறிப்பிட்ட இடைவெளி இருக்கணும். அந்த இடைவெளியே இல்லை. சூலூர் வீரர்கள் 100 பேர் தான். இவங்க 5000 வீரர்கள் வருவாங்க. வர வர இவங்க வந்து அழிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த வேந்திர படையை சேர்ந்த வீரர்களுக்கு இவன் பரம்பு வீரனா இல்லைன்னா நம்மளை சேர்ந்த வீரனாங்கிறது அடையாளமே தெரியல அவங்களுக்கு. அவங்களே அவங்கள அழிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி சண்டை நடந்துகிட்டே இருக்குது. இது எல்லாத்தையும் சூலூர் வீரர்கள் பார்க்குறாங்க. ஆனால் சூலூர் வீரர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? பரம்பு வீரர்களும் சூலூர் வீரர்களும் எப்படிப்பட்டவங்கன்னா, அடர் காட்டுக்குள்ள இருட்டுக்குள்ள போனாலும் சண்டை போட்டாலும் நம்ம பின்னாடி நிற்கிறவன் எதிரியா நம்ம கூட வந்தவனா அப்படிங்கிறத திரும்பி பார்க்காமலே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் வேந்திர படையை சேர்ந்தவங்களுக்கு அந்த அறிவு இல்லவே இல்லை. அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்க அழிச்சுக்கிறாங்க. சூலூர் வீரர்கள் 100 பேர் 5000 வீரர்களை அழிச்சு முடிக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு போர்க்களத்துல. இங்க போர் முடிகிறதுக்கான போர் முரசு ஓசை கேட்ட உடனேயே எல்லாம் போற மையூர்கிழார் வேகமா போறார் மூஞ்சல் நகருக்கு. கருங்கை வாணன் பின்னாடியே போறான். கருங்கை வாணன் போன உடனேயே முடியன் போறா, தேக்கன், உதிரன் எல்லாருமே மூஞ்சல் நகர்கிட்ட போறாங்க. போனா அங்க பார்த்தா கருங்கை வாணனுக்கு மையூர்கிழாருக்கும் தூக்கி வாரி போடுது. நம்ம மூஞ்சல் நகரா இப்படி நொறுங்கி போய் கிடக்குது, எப்படி கவச வீரர்களை அழிச்சாங்க, நம்ம ஒரு பொறியில சிக்கிக்கிடுவாங்கன்னு நினைச்சு வச்சிருந்தோமே. அதாவது என்ன அப்படின்னா, பரம்பு வீரர்கள் வருவாங்க, நம்முடைய பொறியில அவங்க மாட்டிக்கிடுவாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்க. ஏன்னா அகப்படை வீரர்கள் கவசப்படை வீரர்களும் இவங்களை அழிச்சிருவாங்க, கண்டிப்பா மூஞ்சல் நகருக்குள்ள போகவே முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் மையூர்கிழாரும் கருங்கை வாணனும் ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த திட்டம் எல்லாமே இப்போ தவிடு பொடியா போச்சு. மூஞ்சல் நகரை ஒட்டச்சு எல்லாமே அப்படி நொறுங்கி போய் வெடி வெடிச்சா எப்படி செதறி போய் கிடக்குமோ அந்த மாதிரி அங்கங்க கை இல்லாம கால் இல்லாம தலை இல்லாம வீரர்கள் அப்படி மலை மாதிரி குமிஞ்சு கிடக்குறாங்க. ரத்த ஆறு ஓடுது. எப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, தட்டியங்காட்ட திரும்பவும் பார்த்த மாதிரி இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் மலை மாதிரி வீரர்கள் குமிஞ்சு கிடந்தாங்கன்னா, அதே மாதிரி இங்க நடக்குது. ஒரு நாள் முழுவதும் நடக்க வேண்டிய போர்ல என்னென்ன அழிவு இருக்குமோ, குறிப்பிட்ட நாளிகைக்குள்ள ஒரு 100 வீரர்களால இப்படிப்பட்ட ஒரு அழிவை ஏற்படுத்த முடியுமா? நடுங்கி போய் நிற்கிறாங்க மூவேந்தர்களும். நமக்கு பாதுகாப்பு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள நிற்கிறாங்க. மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கிற அந்த வீரர்களுக்கு இடையில சூலூர் வீரர்களை ஒவ்வொருத்தரும் தேடி தேடி எடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க. அவன் முடியன் கொடுக்குறாங்க, முடியன் பரம்பு வீரர்கள்ட்ட கொடுக்கான். அவங்க வந்து இரளிமேட்டு கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் முடியன் அங்கேயே தான் நிற்கிறான், நகலவே இல்லை. ஏன் அப்படின்னா, அத்தனை சூலூர் வீரர்களின் உடலையும் நான் வாங்கிட்டு போகிறதுக்காக தான் நிற்கிறேன் அப்படின்னு அவன் அங்கேயே நிற்பான். அதனால இருட்டாயிரும், இருட்டானா கூட பரவாயில்லன்னு அந்த பணியாளர்கள் தேடி தேடி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு உடலாக கொண்டு போய் இந்த இரளிமேட்டில் குகை பக்கத்தில் வெளியில் அப்படியே வரிசையாக வைக்கிறாங்க. தேக்கன் இரவாதனை தூக்கிட்டு போகிறான் இல்லையா, தூக்கிட்டு வேகமாக போய்கிட்டே இருக்கான். நாகக்கரட்டுக்கும் இரளிமேட்டுக்கும் இடையில போகும்போது இரளிமேட்லேருந்து பாரி ஓடி வர்றான். பின்னாடியே காளம்பன் ஓடி வரான்.
பரம்பு வீரர்களும் ஓடி வராங்க. இருட்டிருச்சு நல்லா. இருட்டினாலும் தீப்பந்தங்களோட வீரர்கள் பின்னாடியே வராங்க. தேக்கனுக்கு அப்படியே மனசெல்லாம் கனத்து போய் அவனை தூக்கிட்டு வராரு. தேக்கன் வந்த உடனே பாரி அவர் முன்னாடி கை நீட்டி நிக்கிறான். அப்படியே கை நீட்டி நிக்கிறானே ஒழிய தேக்கனை பாக்குறான். தேக்கன் பாரியை பார்க்கல, இரவாதனை பாக்குறாரு. பாரி தேக்கனை பாக்குறான், இரவாதனை பார்க்கல. ரெண்டு பேரும் நேர பாத்துக்கிறல. பார்த்தா பரம்பினுடைய ஆசானும் பரம்பினுடைய தலைமகனும் என்ன ஆவாங்க, எப்படி கதறி அழுவாங்கிறத நினைச்சு பார்க்கவே முடியல. அதனாலயே தேக்கன் பாரியை பார்க்கவே இல்லை. அப்படி இரவாதனையே பார்த்துட்டு இருக்காரு. சுத்தி வீரர்கள் தீப்பந்தங்களும் நிக்கிறாங்க. காடே அமைதியா நிக்குது. என்ன எவ்வளவு நேரம் நிப்பாங்க ரெண்டு பேரும்? பாரி கையை ஏந்திக்கிட்டே நிக்கிறான். தேக்கன் அப்படியே நிக்கிறாரு. அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீர் வழியுது பாரிக்கு. தேக்கனும் கண்ணீர் வடிக்கிறாரு. இரவாதனுடைய உடல்ல இருந்து ரத்தம் ஒழுகிக்கிட்டே இருக்கு. அந்த ரத்தம் கீழே வடியுது. ரொம்ப நேரம் தேக்கனே நினைக்கிறேன், எவ்வளவு நேரம் நான் இப்படி வச்சுட்டே நிற்பேன், பாரியை என்னால பாக்குறதுக்கு தைரியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரம் கழிச்சு அந்த உடலை பாரி கையில கொடுக்குறான். பாரி வாங்கின பிறகு அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வடியுது. அந்த ரத்தம் ஒழுகுது. தேக்கன் என்ன பண்றாரு, பாரியினுடைய காலை பிடிச்சுக்கிட்டு கதறாரு. நம்ம மலையினுடைய தலைமகனை இழந்து விட்டோங்கடா பாரி அப்படின்னு கதறாரு. அப்படியே சுத்தி இருக்கிற வீரர்கள் அத்தனை பேரும் காடு அதிர கதறி அழுகுறாங்க. அவ்வளவு நேரமும் பொறுமையா இருந்த வீரர்கள் அத்தனை பேரும் கதறி அழுகுறாங்க. இதை கேள்விப்பட்ட கபிலரும் வாரிக்கையினும் மேல இரளிமேட்டுல குகையிலேயே இருந்தாங்க. கபிலருக்கு உடம்புல எதுவுமே இல்லை, ஒரு சக்தி இல்லை, ஒரு ஆற்றல் இல்லை. அப்படியே ஒரு சின்ன குகைக்குள்ள அப்படியே படுத்திருக்கிறார். அவரால் நிமிந்து கூட உட்கார முடியல. வாரிக்கையினும் அந்த நிலைமையில தான் இருக்கிறாரு. நேற்று இரவு பொற்சுவை, இன்னைக்கு இரவாதனா கண்டிப்பா என்னால தாங்கவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டு பேரும் அப்படியே அழுது கதறிக்கிட்டு அங்கேயே இருக்கிறாங்க. ஆனா உடல்கள் எல்லாத்தையும் அங்கதான் கொண்டு போய் வரிசையா வைக்கிறாங்க. பாரி என்ன பண்றான், அப்படியே நிக்கிறான். கண்ணில இருந்து கண்ணீர் வடியுது. இரவாதனுடைய ரத்தம் பாரியினுடைய உடல்ல அப்படியே படுது. அந்த ரத்தம் தேக்கனுடைய தலையிலையும் விழுகுது. ஏன்னா பாரி காலை பிடிச்சுக்கிட்டு நிற்கிறான் தேக்கன். ரெண்டு பேரும் அழுகிறத பார்த்து பரம்பு வீரர்கள் அத்தனை பேரும் கதறி அழுகிறாங்க. ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கான் பாரி. சரி, ஒரு பரம்பினுடைய தலைமகன் கண்ணீர் சிந்தக்கூடாது, மாவீரனுக்கு கண்ணீரே சிந்தக்கூடாது அப்படின்னு ஒரு பாறை மாதிரி மனசை வச்சுக்கிட்டு நேரம் நடக்கிறான். இரளிமேட்டை நோக்கி நடக்கிறான். இரவாதனை தூக்கிட்டு பின்னாடி வீரர்கள் எல்லாரும் போறாங்க. தேக்கன் அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. ஒரு 4-5 வீரர்கள் தேக்கனை சுத்தி நிக்கிறாங்க. அவனுக்கு உதவி செய்யறாங்க, தூக்கி விடுறாங்க. ஆனா அவர் எழுந்திருக்கவே இல்லை. என்னை விட்டுட்டு போயிருங்க, என்னை தனியா விடுங்க அப்படின்னு கத்துறாரு. ஆனாலும் ஒரு 4-5 வீரர்கள் திரும்பவும் நிக்கிறாங்க. திரும்பவும் கத்துறாரு, கோபமா கத்துறாரு, என்னை தனியா விடுங்க, நான் தனியா இருக்கணும், தயவு செய்து என்னை விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு தேக்கன் கத்துறாரு. சரின்னு வீரர்கள் அவங்க பின்னாடியே போறாங்க. பாரி பின்னாடியே இரவாதனுடைய உடலையும் அந்த மற்ற வீரர்களோட உடலோட சேர்த்து வரிசையா அப்படியே கடத்தி வைக்கிறாங்க. சுத்தி தீப்பந்தங்களை ஏற்றி வீரர்கள்லாம் நிக்கிறாங்க. கபிலர் பாக்குறாரு. ஆனா அவரால் பார்க்க வர முடியல. நான் கண்டிப்பா இரவாதனை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு அந்த குகைக்குள்ள அப்படியே ஒடுங்கி போய் உட்கார்ந்துருக்கிறாரு. ஒவ்வொரு வீரர்களையும் கொண்டு வந்து வச்சுட்டே இருக்கிறாங்க. முடியன் அங்கதான் இருக்கா, இன்னும் வரவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு தேக்கன் அங்க இருந்து அழுதுகிட்டே நினைச்சு பாக்குறாரு. அடடா, என்னுடைய கதறலையும் பாரி சுமந்துட்டு போவானே, நான் ஏன் இப்படி அழுதேன் அப்படின்னு அவர் நினைச்சு பாக்குறாரு. எழுந்து இரளிமேட்டுக்கு போறாரு. ஆனா எந்த வீரர்களையும் பாக்குற சக்தி அவருக்கு இல்லை. நேர நாகக்கரட்டுக்கு போறாரு. அவருடைய குடிலுக்கு போய் அவர் அங்க இருக்கிறார். அந்த சமயத்துல திடீர்னு ஒரு வீரன் ஒருத்தன் உள்ள வரான். உள்ள வந்த உடனேயே அந்த கூட்டத்துக்குள்ள சுத்தி வீரர்கள் நிக்கிறாங்க இல்லையா, இருட்டாயிடுச்சு வேற. வீரன் கபிலர் எங்கே அப்படின்னு கேட்கிறான். பார்த்தா வாரிக்கையன் பாக்குறாரு. அது திசைவேலருடைய மாணவன் வங்கைமான். வழக்கமா வருவான். வந்த உடனே எதுக்காக இவ்வளவு இருட்டுக்குள்ள இவன் ஏன் வந்திருக்கிறான் அப்படின்னு வாரிக்கையன் பாக்குறாரு. பார்த்த உடனே கபிலர் எங்கே அப்படின்னு கேட்கிறான் திரும்பவும். உடனே அவர் கபிலர்கிட்ட கூட்டிட்டு போறாரு. அவர் ஒரு சின்ன குகைக்குள்ள ஒடுங்கி போய் படுத்திருக்கிறாரு. அவரை வெளியில கூப்பிடுறாங்க, வெளியில வாங்க அப்படின்னு. உடனே அவர் இப்படி தலையை நிமித்தி பாக்குறாரு கபிலர். என்ன அப்படின்னு கேட்கிறாரு. திசைவேலர் உங்களை வர சொன்னாரு அப்படின்னு சொல்றான் அந்த வங்கைமான். அவனுக்கு வங்கைமான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு கபிலருக்கு. என்னால இப்ப வரவே முடியாது, என் உடம்புல ஒரு சக்தி இல்லை, உடம்பே செத்து போச்சு, என்னால் நடக்கவே முடியாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு கபிலர் சொல்றாரு. உடனே திரும்பவும் சொல்றான் அந்த பையன், அந்த மாணவன் சொல்றான், கண்டிப்பா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாரு, தயவு செய்து வாங்க அப்படிங்கிறான். கட்டாயமா என்னால இந்த சூழ்நிலையில என்னால வர முடியாது, நான் அப்புறமா பாக்குறேன், நீ அவர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு கபிலர் சொல்றாரு. திரும்ப அந்த மாணவன் கூப்பிட்டு பாக்குறான். கபிலர் எழுந்து போற மாதிரியே இல்ல. வாரிக்கையன் திரும்பவும் வராரு. வந்த உடனே சொல்றாரு, அந்த மாணவன் கூப்பிடுறான்னா ஏதாவது ஒரு செய்தி இருக்கும், நமக்கு இவ்வளவு வீரர்கள் இறந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கான செய்தி கண்டிப்பா அங்க இருக்கும்,
நீங்க கட்டாயம் போய்தான் ஆகணும் அப்படிங்கிறார். என்னால போக முடியாது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னால இங்கிருந்து போக மாட்டேன் அப்படிம்பாரு. அப்படி சொல்லாதீங்க, நீங்க இந்த பரம்பினுடைய நிலைமான் கோல் சொல்லி, வேந்தர் படையினுடைய நிலைமான் கோல் சொல்லி கூப்பிடும் போது நீங்க கட்டாயம் போய்தான் ஆகணும். ஏன்னா எதுக்காக அவர் கூப்பிடுறாங்கன்னு தெரியல. ஒருவர் நம்ம வீரர்கள் ஏதாவது தவறு செஞ்சாங்களா, அவங்க ஏதாவது தவறு செஞ்சாங்களா அப்படிங்கிறத சொல்றதுக்காக கூட கூப்பிட்டுருக்கலாம். நீங்க கண்டிப்பா போகணும் அப்படிம்பாரு. கட்டாயமா நான் போகவே மாட்டேன் அப்படின்னு திரும்பவும் கபிலர் வந்து அடம் பிடிப்பாரு. ஆனா வாரிக்கையன் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் நினைச்சு பாத்தீங்களா, முடியனை நினைச்சு பாத்தீங்களா, முடியன் இன்னும் இங்க வந்து சேரவே இல்லை. சூலூர் வீரர்கள் அத்தனை பேர் உடலையும் வாங்குறதுக்காக அங்கேயே நிக்கிறான். தன்னுடைய மகனை கூட இன்னும் பார்க்க வரல. பாரியை நினைச்சு பாத்தீங்களா, அவனுடைய கண்ணீரை பாத்தீங்களா, இரவாதனை நினைச்சு பாத்தீங்களா, இரவாதனை சின்ன குழந்தையில இருந்து மார்பிளைய தோல்லையும் தூக்கி போட்டு வளர்த்தவன் பாரி. நாங்க எல்லாருமே அவனை அப்படித்தான் வளர்த்தோம். அவனை நினைச்சு பாத்தீங்களா, நீங்க கண்டிப்பா நீங்க போய் என்ன செய்தி அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்றாரு வாரிக்கையன். இவ்வளவு விளக்கமா சொன்ன பிறகு அந்த மாணவன் என்ன பண்றான், திரும்ப அப்படியே எழுந்து நடக்க போறான். உடனே வாரிக்கையன் அவனை கூப்பிட்டு, கபிலர் வருவாரு, நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. கபிலரை மெதுவா தூக்கி விடுறாரு. தூக்கி விட்டுட்டு கண்டிப்பா நீங்க போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரிக்கையன் சொல்லிட்டு அவர் குகைக்குள்ள போயிடாரு. போய் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பாக்குறாரு, கபிலர் இல்ல. வங்கையம்மான் அவனை கூட்டிட்டு போறா. கூட 2 வீரர்கள் அவரை கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா இருட்டு ஆயிடுச்சு இல்லையா, அவரால் நடக்கிற சக்தியே இல்லை. மெதுவா 2 வீரர்கள் அவனை கபிலரை கூட்டிட்டு போறாங்க. இரளிமேட்டுக்கு கீழே இறங்கின உடனே தட்டியங்காடு, தட்டியங்காட்டுக்கு இடது பக்கமா கூட்டிட்டு போறான். எப்பவுமே வலது பக்கம் தான் கூட்டிட்டு போவான் அவன். இப்ப கபிலர் கேட்கிறாரு, எதுக்காக இந்த பக்கம் கூட்டிட்டு போறேன் நீ அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, திசைவேலர் இடது பக்கத்துல இருக்கிற பரன் மேலதான் நின்றுட்டு இருக்கிறாரு, அதனாலதான் இந்த பக்கம் போறோம். எதுக்காக அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க வாங்க, முதல்ல என்னுடைய ஆசானை பாருங்க, அப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றான். திடீர் அப்புறம் இறங்கி போறாங்க. அங்க போனா தீப்பந்தங்களை ஏற்றி வச்சுட்டு எல்லாருமே நிக்கிறாங்க. மூவேந்தர்கள் இருக்காங்க, கருங்கை வாணன் இருக்கான், மயூர்கிழார் இருக்கான், 3 நாட்டு அமைச்சர்கள் இருக்காங்க, தளபதிகள் எல்லாருமே அங்க கீழே நின்றுட்டு இருக்காங்க. திசைவேலர் இல்லை. இதுக்கு முன்னாடி 2 முறை கபிலர் பார்க்க வந்திருக்காரு. திசைவேலரை கீழே தான் உட்கார்ந்துருப்பாரு, பரனுக்கு கீழே. அதை ஒரு முறை ஓங்கல் அம்புகளை பயன்படுத்துறதை பத்தி விசாரணைக்காக கூப்பிட்டுருப்பாங்க. அடுத்த முறை அவர் வந்து நிறைய மனசு கஷ்டமா இருக்கும், அந்த மன கஷ்டத்தை கபிலர்கிட்ட சொல்றதுக்காக இருக்கும்போதும் கீழே தான் உட்கார்ந்துருப்பாரு. ஆனா இப்ப திசைவேலர் இல்லை, மேல பரன் மேல நிக்கிறாரு. மேல 4 பக்கமும் தீப்பந்தங்கள் ஏற்றி வச்சுட்டு வீரர்கள் நிக்கிறாங்க. மேல எதுக்கு நிக்கிறாரு கபிலருக்கு ஒன்றும் புரியல. கீழே எல்லாரும் அமைதியா நிக்கிறாங்க, ஒரு சத்தம் கூட இல்லை. உடனே திசைவேலர் மேல இருந்து கபிலரை மேல வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு. தெரிஞ்சு வர்றாரு. பரன் மேல ஏறணுமே. முன்னாடி ஒரு மாணவன் போறான், பின்னாடி ஒருத்தன் போறான். 2 பேரும் அவரை பிடிச்சிட்டு பரன்ல ஏறுறதுக்கு உதவி செய்யறாங்க. மேல ஏறி போறாங்க. அங்க திசைவேலர் ஒரு சின்ன மரப்பலகையில உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருடைய முகமே ரொம்ப கடுக்கடுன்னு இருக்காரு, அதாவது கடுமையான கோபத்துல இருக்கிறார் திசைவேலர். கபிலர் போய் வணங்குறாரு. அதெல்லாம் அவர் ஏத்துக்கவே இல்லை. எழுந்திருக்கிறார். திசைவேலர் எழுந்து முன்னாடி வர்றாரு, அந்த பரனுக்கு முன்னாடி. அதாவது ஏன்னா முன்னாடிதான் கீழே எல்லாரும் நிக்கிறாங்க இல்லையா, மூவேந்தர்கள், அமைச்சர்கள், தளபதிகள் எல்லாரும் நிக்கிறாங்க. அவங்கள பார்த்த மாதிரி முன்பக்கமா வர்றாரு. கபிலரும் அவங்க வந்து நிக்கிறாரு. மாணவர்கள் அவர்கள் பாதுகாப்பா நிக்கிறாங்க. இன்னும் உடனேயே கீழே கேட்கிற மாதிரி பேசணும், ஏன்னா அவர் ரொம்ப உயரத்துல இருக்காரு. கீழே கேட்கிற மாதிரி பேசணும் அப்படின்னா ஒரு மாணவன் வந்து முரசு அரைஞ்சு எல்லாருக்கும் தெரிவிக்கிறான், அது திசைவேலர் பேச போறாரு அப்படிங்கிற செய்தியை தெரிவிக்கிறதுக்காகவே மெதுவா அந்த முரசு அடிக்கிறான். அப்ப அடிச்சு முடிச்ச உடனே திசைவேலர் மேல இருந்து பேசுறாரு. இன்னைக்கு நடந்த தட்டியங்காட்டு போர்ல நம்ம படையை சேர்ந்த வீரர்கள், அதாவது வேந்தர் படையை சேர்ந்த வீரர்கள் விதியை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு திசைவேலர். கபிலருக்கு அப்பதான் புரியுது, ஓ அப்ப நமக்கான செய்தி கிடையாது, வேந்தர்களுக்கான செய்தி அப்படின்னு கபிலர் நினைச்சிட்டு இருக்காரு. உடனே சொன்ன உடனேயே எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. மூவேந்தர்களுக்கும் படை வீரர்களுக்கும் தளபதிகளுக்கு எல்லாருக்குமே அதிர்ச்சியா நிக்கிறாங்க. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாக்குறாங்க, யார் விதியை மீறினது அப்படிங்கிறது. சேரன் சோழனை பாக்குறான், சோழன் பாண்டியனை பாக்குறான், மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. அப்போ கருங்கை வாணன் தான் முதல்ல கேட்கிறான், விதியை மீறினது யாரு, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறான். இந்த திசைவேலர் சொல்றாரு, உனக்கு பேசுறதுக்கு அருகதை கிடையாது, நீ வந்து தலைமை அமைச்சர் கிடையாது. இன்னைக்கு தலைமை அமைச்சரா இருந்தது யாரு, மயூர்கிழார், அவர் கேட்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. கோபமா பேசுறாரு. உடனே மயூர்கிழார் சொல்றாரு கீழே இருந்து, திசைவேலரை வணங்குகிறேன் அப்படிங்கிறார். வேந்தர் படையினுடைய கோல் சொல்லியாகி திசைவேலரை மரியாதையாக வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயூர்கிழார் கேட்கிறாரு, யார் விதியை மீறினதுன்னு தயவு செய்து சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதான் நம் வேந்தர் படை தளபதிகள் தான் அப்படிங்கிறாரு. நம் வேந்தர் படை இல்லையா, வேற யாரு, யாரா இருக்கும் அப்படிங்கிறாங்க. திரும்பவும் கருங்கை வாணன் முன்னாடி வரான். திசைவேலர் சொல்றாரு, நீ வரக்கூடாது அப்படி கையை காட்டுறாரு. கருங்கை வாணன் சொல்றான், நம்ம தரப்புல யாரும் விதியெல்லாம் மீறவே இல்லை, எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். திரும்பவும் திசைவேலருக்கு கோபம் வருது. அவர் மயூர்கிழார் அவனை பாக்குறாரு. திரும்பவும் மயூர்கிழார் கேட்கிறாரு, தயவு செய்து கேட்கிறேன்,
யாரு விதி மீறினது சொல்றீங்களா? யாருன்னு தயவு செய்து சொல்லுங்க அப்படின்னு மயூர்கிழர் கேட்ட உடனே திசைவேலர் சொல்றாரு, புதிய வேற்பனும் சோழ வேளனும் அப்படிங்கிறார். அப்படியே தூக்கி வாரி போடுது எல்லாருக்கும். புதிய வேற்பனும் சோழ வேளனுமா? குலசேகர பாண்டியனுக்கு அப்படி கண்ணெல்லாம் துடிக்குது. செங்கன சோழனும் அப்படிதான் நினைக்கிறான். என்னோட அவருடைய தந்தை தான் சோழவேலன். 2 பேரும் பாக்குறான். நீங்க பாத்தீங்களா? அத கண்ணால பாத்தீங்களா அப்படின்னு மயூர்கிழர் கேட்கிறாரு. கண்ணால பார்க்க போய் தான் நான் சொல்றேன் அப்படின்னு திசைவேலர் சொல்றாரு. கண்டிப்பா பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா நான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ எல்லாரும் அமைதியா நிக்கிறாங்க. எந்த நேரத்துல விதியை மீறினாங்க அப்படிங்கறத பத்தி நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனேயே எல்லாரும் ஒருத்தர் பாக்குறாங்க. அப்ப குலசேகர பாண்டியனுடைய அமைச்சர் தான் முசுகுந்தரா இருந்திருப்பாரு. அவர் நினைச்சு பாக்குறாரு, முசுகுந்தர் இருந்தா இந்த சமயத்துல நல்லாவே பேசி முடிச்சிருப்பாரு. ஆனா அவர் இல்லையே, இந்த ஆதிநந்தி ஒழுங்கா பேசுவானா அப்படின்னு அவன் முகத்தை பாக்குறாரு. அவன் முன்னாடி வர்றான். முன்னாடி வந்த உடனே வேண்டாம் அப்படின்னு கையசிச்சுறாரு. ஏன்னா இவனால ஒழுங்கா பேச முடியாது அப்படின்ட்டு. அதே சமயத்துல செங்கன சோழனுடைய அமைச்சர் வளவன்காரி அவன் போறான். முன்னாடி போனவன செங்கன சோழன் கண் அசைவிலேயே காட்டினான், நீ பேசாத அப்படிங்கிறான். ஏன்னா திசைவேலர் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர், அதனால அவங்களே பாத்துக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சோழனும் சேரனும் சொல்றாங்க. இப்படியே போய்கிட்டே இருக்குது. உடனே திசைவேலர் கடுமையான கோபத்தில் சொல்றாரு, போர் விதிகளை மீறிய புதிய வேற்பனும் சோழ வேலனும் இனிமே போர்க்களத்துக்கு வரவே கூடாது. அதாவது இந்த நொடியில இருந்து இந்த களத்துல இருந்து 2 பேரும் போர்க்களத்துக்கே வரக்கூடாது. வாழ்நாள் முழுவதும் அவங்க எந்த ஆயுதங்களையும் கை கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்குது. ஆனா இவங்க 2 பேரும் தைரியமா தான் நிக்கிறாங்க. சோழவேலனும் புதிய வேற்பனும் இப்படியே நிக்கிறாங்க. அப்போ ஆதிநந்தி சொல்றான், நீங்க விதியை மீறிட்டீங்க, நீங்க தான் இப்படி பேசுறீங்க, தெரியாம பேசுறீங்க அப்படிங்கிறான். நான் தெரியாம பேசுறேனா? திசைவேலர் சொல்றாரு, நான் பாண்டிய நாட்டு அரண்மனைக்கு இன்னும் உண்மையானவனா இருக்கிறேன். என்னோட ஆள் மனசுக்குள்ள இன்னும் பாண்டிய நாட்டின் மேல எனக்கு மரியாதை இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் நான் இந்த அறம் பிறழ்ந்து பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் மற்றவனா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, என்ன பண்ணிருப்பீங்க? 2 பேருக்கும் மரணத்தையே தீர்ப்பாக வழங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முத்தமிழ் கதைக்கு